அநேகர் உயிரோடு இருந்தாலும் வாழ்வை மகிழ்ச்சியாக அனுபவிப்பதே கிடையாது. வேதனையோடு தங்கள் வாழ்வை கழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மறுவாழ்வு அடைந்த உடனே வாழ்வில் அதிசயம் நடந்தது. அந்த அதிசயம் என்ன தெரியுமா? உங்களுக்கோ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்வை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். என்ஜாய் லைஃப்ங்கிறது அதுதான். அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுதே தேவனிடத்திலிருந்து உயிர் வந்தது, அதை நான் புரிந்து கொண்டேன், விளங்கி கொண்டேன், அறிந்து கொண்டேன். அதனால் என் வாழ்வு மகிழ்ச்சியாயிருக்கிறது பூமியில. பாருங்கள், மிக அருமையான ஒரு வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்திலே 4வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய ஜீவன், அவருக்குள் இருந்த அந்த லைஃப் உங்களுக்குள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உற்சாகமாக உங்களை வாழ பண்ணுகிறார். அவர் உங்களை நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை உங்கள் தேவனாய் ஏற்றுக்கொண்ட உடனே, அவர் உங்கள் பாவத்தை மன்னித்த உடனே, அவரால் வாக்களிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு கலந்து விட்டார். அந்த கலந்த ஆவியானவர் தான் உங்கள் ஸ்பிரிட்டோடு சேர்ந்து, உங்கள் ஆவியோடு சேர்ந்து பூமியில உங்களை மகிழ்ச்சியாக வாழ பண்ணுகிறார். எனவே தேவனிடத்திலிருந்து வந்த அந்த உயிரை கண்டுபிடித்தீர்கள். வேதத்துக்குள்ளாக தேவனின் உயிரோடு கலந்திருக்கிறார். நான் ஏன் கலங்க வேண்டும்? நான் ஏன் பயப்பட வேண்டும்? காரணம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து உங்களை நடத்துவார். இயேசு அல்லாமல் வாழ்வு கிடையாது. God bless you.